Hi friends, welcome to our channel. நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி இன்றைக்கி டே 60 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 59 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி டே 60 அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒருத்தங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வீட் பீட்ஸ் வச்சு பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ளவுஸோட மெட்டீரியலுக்கு வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அழகான ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இன்றைக்கி நான் வீட் பீட்ஸும் அது கூட இன்னொரு மெட்டீரியலும் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் தான் அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். ஸோ ஆரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். 20 ருபீஸ் கிடைக்கும். சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 வரைக்கும் கிடைக்குது. ஸோ ஜரி த்ரெட் எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா சில ஷாப்ஸில் பெரிய சைஸ் அவைலபிளாக இருக்கும், சின்ன சைஸுமே அவைலபிளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ்லேருந்தே இருக்குது. ஒரு குட்டி கவர் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ்னு கிடைக்குது. ஸோ நீங்கள் இல்லை உங்களுக்கு வந்து செயின் மாதிரியும் கிடைக்குது வாங்குறதுக்கு. அதை நீங்கள் கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்தால் கூட போதும். செயின் மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு செட்டு வந்து 30 ருபீஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி வாங்குறதா இருந்தாலும் ஓகே, இல்லை 8 ருபீஸ்க்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செயின் ஸ்டிச் தான். எப்பவும் போல் நம்ம செயின் ஸ்டிச் தான். இந்த செயின் ஸ்டிச் போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆரி லுக் கொடுக்கணும், ஆரி எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செயின் ஸ்டிச்சுக்கு போடுறது. ஸோ செயின் ஸ்டிச் வந்து போடுறது ரொம்பவுமே ஈஸிங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்ன்ட்டு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் நிறையா இருக்குது செயின் ஸ்டிச் ரிலேட்டடாக. நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸுமே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட்டுக்காக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்தாங்க. அண்ட் அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 31லேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 60. அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 30 ருபீஸில் ஆரி ஒர்க் பண்ணுறது, 50 ருபீஸ், 100 ருபீஸ், 70 ருபீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியான டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸில் நம்ம வந்து நார்மல் நீடில் ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆரி தெரியாது அப்படின்னா, ஆரி நீடில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நார்மல் நீடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரியே தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதோட வீடியோஸும் இருக்குது. ஸோ இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்டிச் பண்ண ப்ளவுஸஸுக்குமே பண்ணலாம். ஸோ அதுக்குமே பக்காவாக இருக்கும் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தெரியவே செய்யாது நீங்கள் நார்மல் நீடில் பண்ணிங்க அப்படின்ட்டு. பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்பவுமே சிம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்னோட நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, உங்களோட வீடியோஸை பார்த்து செயின் ஸ்டிச் போட கற்றுக்கிட்டோம் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்டு பர்சனலி எனக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, ரொம்பவுமே டைம் எடுத்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல டைம் எடுக்கும். பட் அந்த விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து நம்மளால் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப டைம் எடுக்கும். லைக் 2 hours 3 hours இந்த மாதிரி கூட எடுப்பாங்க நிறைய பேர். பட் ரெகுலராக நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு பழகும்போது கண்டிப்பாக அவங்களால 1/2 hourலேயே முடிக்க முடியும். 1/2 hour to 45 to 30 minutesல அவங்களால வந்து முடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெறும் இந்த வீட் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டது மாதிரியே
வெறும் வீட் பீட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இந்த வீட் பீட்ஸை யூஸ் பண்ணி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சிம்பிளி ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன், அவ்வளவுதான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த சைடில் வந்து இதோட எண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விட்டுக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணுங்கள். நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 days தாண்டி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தால் கூட ஓகே தான். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நார்மல் நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்து அதில் வந்து வீட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ வீட் பீட்ஸை பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ வி ஷேப்பில் அப்படியே ஒரு லைன் மாதிரி ஒரு ரோ மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு பார்டர் மாதிரியே இருக்கும். நம்ம பார்டர் வந்து இதுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, இதே ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், பட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பிளெயின் ப்ளவுஸஸுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். எப்போவுமே ஆரி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கக்கூடிய ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும், இல்லைன்னா ஹைலைட் பண்ணி காமிக்காது. சில சாரீஸில் பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் வந்து டிசைன்டு பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதில் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது, ஹைலைட் பண்ணி காமிக்காது. அண்ட் எப்போவுமே வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் ஜரி இருக்கக்கூடிய சாரியோட ப்ளவுஸஸுக்கு கோல்டன் கலர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் சில்வர் கலர் ஜரி இருக்கக்கூடிய ப்ளவுஸஸுக்கு சில்வர் கலரில் நம்ம ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜரி த்ரெட்டுமே நிறையா கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. லைக் 12 to 24 கலர்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த கலர் தேவையோ. ஸோ இப்போ நம்ம வி ஷேப் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம், வி மாதிரி பாருங்கள் வீட் பீட்ஸை. இதையே நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஸோ அந்த ஒரு அழகான ஒரு ரோ மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும், பார்க்குறதுக்கு பார்டர் மாதிரியே இருக்கும் அண்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது புது டிசைன்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஆரி லுக் கொடுக்கும், ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுங்கள். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்ட்டு செயின் ஸ்டிச் போடாமல் பண்ணாதீங்க. ஸோ செயின் ஸ்டிச் வந்து ஒரு பேசிக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் பாருங்கள், இவ்வளோதான். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாகவே இந்த டிசைன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து அழகாக வந்து நம்மளோட வீட் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்டு இதை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாரிசாண்டல் பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வர்டிக்கலாக கொடுக்கணும், இதே டிசைனை வந்து வர்டிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னா கூட ஓகே, அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கங்கேயா நான் வந்து நம்மளோட க்ளூ அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே ஒரு மாதிரியான ஒரு டிசைன் ஆர் இதே மாதிரியான ஒரு பேட்டர்னை தான் நான் 2 daysக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2-3 daysக்கு முன்னாடி நான் வந்து ரெடிமேட் ஆரி லேஸ் கூட நான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் ரெடிமேட் ஆரி லேஸ் இருந்திருக்கும், அதை நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து நார்மலான ஆரி பீடை இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவுமே. பட் இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா இதில் நம்ம வந்து 3-3 இந்த மாதிரி வீட் பீடை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் பார்த்திங்கன்னா நீங்கள் லெஹங்காவோட ப்ளவுஸஸுக்கும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஏதாவது கவுன் டிஃப்ரெண்ட்டான கவுனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்டு மெயின்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது குர்த்தீஸுக்கு கழுத்தில் கூட லைக் சுடியோட நெக்குக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அண்ட் எப்போவுமே B7000 க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 minutes அப்படியே விட்டுருங்க, அது கொஞ்சம் செட் ஆகணும். செட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பீடு வந்து அப்படியே இருக்கும், ரிமூவ் ஆகாது. அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, இந்த B7000 யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் க்ளூ உங்களுக்கு 20 rupeesக்கு கிடைக்குது, பட் B7000 40 rupeesக்கு தான் கிடைக்கும். எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B7000 தான் பெஸ்ட். ஏன் அப்படின்னா B7000 ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நம்ம வாஷ் பண்ணும்போதும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இலகி வந்துடாது. பட் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ்லேயே கொஞ்சம்
கொஞ்சம் ரிமூவ் ஆயிரும். ப்ளஸ் ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்டெயின்ஸ், அந்த ஒயிட் கலர் ஸ்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா கிளாத்தில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து ஈவன் அந்த டிசைன் வந்து போயிட்டுனால, அந்த ஸ்டோன்ஸ் ஆர் அந்த பீட்ஸ் போயிட்டுனாலுமே அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி B7000 நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் B7000 பார்த்திங்கன்னா குட்டி பேக் பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அந்த பேக் நீங்கள் வாங்கினாலே போதும், உங்களால் 4 to 5 ப்ளவுசஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 60, 80, 120 இது மாதிரி பல ரேஞ்ச்லேயுமே இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். பேஸ்ட் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாதிரி டார்க் கலர்டு ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். லைட் கலர்டு ப்ளவுசஸுக்கு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைல்டாக ஏதாவது பண்ணால் கூட நல்லாயிருக்கும். பட் டார்க் கலர்டு ப்ளவுசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்திருந்தால் நீங்கள் வந்து 3 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்ட அந்த வீடியோவில் இதே மாதிரி தான். பட் அது பார்த்திங்கன்னா நம்ம ஆரி லேஸில் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ ஆரி லேஸ் ஜஸ்ட்டு கட் பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்கலை. ப்ளஸ் செயின் ஸ்டிச் இது மாதிரியே போட்டிருந்தோம், அவ்வளோதான். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம கையால் வீட் பீட்ஸை வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. இனிமேல் நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆரி தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது சுத்தமாக. இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸஸுக்கு நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம், ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் கூட பண்ணி எடுக்கலாம். நான் வந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிமைனிங்கை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட்டில். ஸோ நம்மளோட ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees, வீட் பீட்ஸ் 8 rupees. ஸோ 28 rupeesல நம்ம இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஆச்சுங்க, 28 rupees தான். ஸோ 28 rupeesல 30ன்னு வச்சுப்போம். ஸோ 28 rupees, ஸோ 30ல் நம்ம அழகாக இந்த மாதிரி முடிச்சு எடுத்துருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது வீட் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டார்க் கலர்டு ப்ளவுசஸில் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.